जनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतोर्णं स्तम्भेऽवतारस्थं मनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनृसिंहकार्यमुनिपादाम्बुजेन्दिरं दान्तिक्षान्ते दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटार्योगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं सुन्मे नरहरिषडजित् योगिनेतुप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेति इन्द्रम् सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडचित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यं वेदान्तदेशिकेति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघूद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपुतं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेति इन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्गकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्परक्षापरं श्रीमद्वीररघूद्वहादिलब्धागमां तद्वयं वीर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महद्वंशजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहेते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावकथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 3வது அம்சம் 11வது அத்தியாயம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல அந்த கிரகார்ச்சனம்ன்றத பத்தி சொன்னார். ததோ கிரகார்ச்சனம் குர்யாத் அபீஷ்ட சுரபூஜனம் ஜலாபிஷேகி புஷ்பைச்ச தூபாத்யைச்ச நிவேதனை. முதல்ல அந்த அந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணங்கள், அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு தேவதைகளுக்கும் அப்புறம் அந்த ரிஷிகளுக்கும் அப்புறம் பித்ருக்களுக்கும் எப்படி தர்ப்பணம் பண்றதுங்கிறத சொன்னார். அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு சூரியனுக்கு ஒரு அர்க்கியம் கொடுக்கணும். நமோ விவஸ்வதே பிரம்மபாஸ்வதே விஷ்ணு தேஜசே ஜகத் சவித்ரே சுச்சயே சவித்ரே கர்மசாட்சினே அப்படின்னு சொல்லி அந்த சூரியனுக்கு ஒரு அர்க்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல கிரகார்ச்சனத்தை பத்தி சொல்ற. ததோ கிரகார்ச்சனம் குறியாத் அபீஷ்ட சுர பூஜனம். தன்னுடைய இஷ்ட தேவதைக்கு அந்த ஆராதனத்தை பண்ணணும். வியாக்கியானத்துல எழுதுற போது அதுல சொல்ற அந்த அபீஷ்ட சுர பூஜனம் அங்க எழுத போது அபூர்வமாக இருக்கிறது. ஜலாபிஷேகி புஷ்பைஷ்ட தூபாத்யைஷ்ட அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குறியாத் பிராக் பிரம்மணே நிருப்பான்னு ஒரு வாக்கியத்தை எழுதுற. அங்க வியாக்கியானத்துல எழுதுற பொழுது கிரகார்ச்சனம்னு சொல்ல பொழுது கிரகஸ்ய அர்ச்சனம் கிரகார்ச்சனம் அபீஷ்ட சுரபூஜனம் குறியார் இத்யேவ. அதுல சொல்லிட்டு அபூர்வம் இது அஸ்மாத் பிராக் நிர்வபயத் வைஸ்வதேவம் ச இத்யர்த்தம் படித்தவ்யம். ததர்த்தः தேவபூஜனாத் பரம் விஸ்வேभ्यः தேவேभ्यः ஜுஷ்டம் நிர்வபாமி இது வைஸ்வதேவம் ஹவிஹி நிரூபியதே தேன தேவயஜ்ஞாதி கர்ம குறியாத். அங்க எழுதுற போது தேவயஜ்ஞம் பித்ருயஜ்ஞம் அப்புறம் மனுஷ யஜ்ஞங்கள்லாம் அந்த அந்த வைஸ்வதேவம்னு பேர். அந்த கிரகார்ச்சனத்தை பண்ணணும். நமக்கு ஆராதனம் ரொம்ப முக்கியம்.
இதுதான் நம்ம பஞ்சசம்ஸ்காரத்துல சொல்ற போது தாபம், குன்றம், மந்திரம், யாகம்னு சொல்றோம். அந்த யாகம் யாகம் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டா தேவதா ஆராதனத்துக்கு யாகம்னு பேர். இந்த யாக கர்மாவை நாம அவசியம் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஆன்மீகங்கள்ல எல்லாம் சொல்லி இருக்கோம். அந்த ஷடாசனங்களை எல்லாம் சமர்ப்பித்து ஜல அபிஷேகி புஷ்பைஷ்ட தூபாத்தியைஷ்ட நிவேதனைஹி, இதையெல்லாம் திருமஞ்சனம் பண்றதோ, அப்புறம் மந்திர புஷ்பங்களோ, அப்புறம் தூப தீபாதிகளை எல்லாம் சமர்ப்பிச்சு நிவேதனங்களை எல்லாம் சமர்ப்பிச்சு அதுக்கு அவசியம் இந்த காரியத்தை பண்ணணும். அபூர்வம் அக்னிஹோத்திரம் ச குர்யாத் பிராக் பிரம்மணே நிருபா. அத அபூர்வமாக இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரம்ங்கிறது இது ஹோமஹா ஜுஹோதி சோதன ஸ்வாஹாகார பிரதானஹா இது ஆபஸ்தம்பஹா. அபூர்வம் அக்னிஹோத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு எழுதுற அபூர்வஹான்னா சொல்ற ஹவிஹி ஹோமஹா. அதுக்கு ஹோமத்தோட கூடினத்துக்கு தான் அந்த அபூர்வம் அக்னிஹோத்திரம்ன்றத சொல்ற. ஜுஹோதி, அதை நான் ஹோமம் செய்கிறேன். அந்த ஜுஹோமி ஸ்வாஹா ஸ்வாஹாகாரைஹி அப்படிங்கிற அந்த சப்தங்களோட பண்றதுக்கு தான் அந்த அபூர்வமான அக்னிஹோத்திரம். இது வைஸ்வதேவம்னு பின்னாடி அதை சொல்ல போற. அதுக்கு சொல்ற இப்போ பிரஜாபதிம் சமுத்திஷ்ய தத்யாத் ஆஹுதிம் ஆதராத் கிரகேபியா காஷ்யபாய அத ததோ அனுமதையே கிரமாத் தச்சேஷம் மணிகே பிருத்திவி பர்ஜன்யாபியாம் க்ஷிபேத் ததஹ துவாரே தாதுஹு விதாதுஷ்ச மத்தியே ச பிரம்மணஹ க்ஷிபேத் கிரஹஸ்ய புருஷவ்யாக்ர திக் தேவானபி மே ஸ்ருணு இந்திராய தர்மராஜாய வருணாய ததா இந்தவே பிராச்சாதிஷு புதஹா தத்யாத் ஹுத சேஷாத்மகம் பலி. அத சொல்ற. இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த சொல்ற அந்த பூமி அப்புறம் மேல இருக்க சொல்றதே சொல்ற அந்த பிருத்திவியை சுவாகா இதையெல்லாம் அந்த வைஸ்வதேவ பிரக்கிரிய நாம பண்ணணும். அதாவது அந்த வைஸ்வதேவம்ங்கிறது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இந்த பஞ்சசூனா அப்படின்ற ஒரு தோஷம் நமக்கு ஏற்படுறது. பஞ்சசூனா அப்படின்னு கேட்டா என்னன்னா இந்த ஒரு ஒரு அவசியம் அதுல சில தோஷங்கள் ஏற்படுறது. நாம அன்றாடம் பண்ணக்கூடிய காரியங்கள்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில ஜீவராசிகளை எல்லாம் நாம கஷ்டப்படுத்துறோம். இந்த கஷ்டப்படுத்துறோம்னா இப்போ கீரைகள் கிழங்குகள் எத்தனையோ இருக்கும். அதுல கண்ணுக்கு தெரியாத சில பூச்சிகள்லாம் இருக்கும். நாம அதை பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கும் நமக்கு பார்த்தாலும் நமக்கு சில பேருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய ஐசைட் அதெல்லாம் எவ்வளவு எரர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஓவர் சைட் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நாம பண்ணக்கூடிய ஆகாராதிகள்ல சில ஜீவராசிகளுக்கும் நாம ஒரு பெரிய அந்த தப்பு பண்றோம். அதுக்காக ஒரு பிராயஷ்சித்த கர்மா மாதிரி தான் இந்த வைஸ்வதேவம்னு பேரு. அந்த ஒரு அவள்லாம் யாரை குறிச்சு பண்ணணும்னு கேட்டா தேவதைகள், ரிஷிகள், பித்ருக்கள், அப்புறம் நமக்கு வரக்கூடிய அதிதிகள், இதையெல்லாம் பண்ணணும். இதனால 5 விதமான பாபங்கள்லாம் போறது. இதான் பஞ்சசோனா அப்படின்னு பேர். அதாவது இந்த பாபங்கள் இல்லாமல் நாம ஜீவிச்சிருக்க முடியாதுன்னு தாற்பயம். ஏன்னா ஜலத்துல இருக்கு, ஜலம் பானம் பண்றச்சு எத்தனையோ இருக்கு. நாம பண்ணக்கூடிய இடங்கள், அப்புறம் இந்தனம்னு சொல்றச்சே அந்த ஃபியூயல் விறகு அதையெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இந்த அம்மி, அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையோ அரைக்கிற போது அதுல இருக்கக்கூடிய இதையெல்லாம் சில கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளுக்கெல்லாம் நாம துரோகம் பண்றோம். இல்லை நம்ம பெருக்கரைச்சே இதையெல்லாம் பண்றோம்னா அதை பண்றோம். இந்த பாபங்கள்லாம் நம்ம அறியாமல் ஏற்படக்கூடிய பாபங்கள். இந்த பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாகத்தான் இந்த பஞ்சசூனம்னு பேர் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு அது தோஷம் போறதுக்காக தானியங்கள்லாம் இருக்கும். அந்த கிரெயின்ஸ், அந்த கிரெயின்ஸ்ல எல்லாம் எவ்வளவோ இருக்கும், நமக்கு தெரியாத இதெல்லாம் இருக்கும். ஜலத்துல போட்டு இதையெல்லாம் கொதிக்க வைக்கிறோம். இதையெல்லாம் வருது. அதாவது இந்த வைஸ்வதேவம் பண்றதுனால அந்த பாபங்கள்லாம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி வைஸ்வதேவம் பண்ணாமல் நாம சாப்பிட்றது கூட ரொம்ப பாபம்தான். வைஸ்வதேவம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. இப்படி பண்றவனுக்கு எத்தனையோ தோஷங்கள் சாஸ்திரங்கள் சொல்றது.
நாம இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் சிரமமான காரியம் கிடையாது. இந்த வைஸ்வதேவங்கிறது இத இப்போ சொன்ன மாதிரி அக்னிஹோத்திரம்னு சொல்றதுனால அன்னத்தினால பண்ணக்கூடிய இந்த ஹோமம், இந்த அன்னத்தினால பண்றதுங்கிறது ஒரு அதிகபட்சம் 5 to 7 நிமிஷம். அதிகமா மெதுவா நிதானமா பண்ணா 7 நிமிஷத்துல பண்ணலாம். கொஞ்சம் வேகமா பண்ணா 5 நிமிஷத்துல பண்ணிவிடலாம். இந்த வைஸ்வதேவ கர்மாவை பண்ணணும். அதை உபதேசமாக பண்ணணும். இந்த வைஸ்வதேவம் யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கிரகஸ்தன் தான் பண்ணணும். கிரகஸ்தன் மட்டும்தான் இந்த வைஸ்வதேவம் பண்றதுக்கு உண்டான யோக்கியதையை உடையவன். அந்த கிரகஸ்தனா இல்லாதவன் இப்போ விடோயரா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த வைஸ்வதேவத்துல அதிகாரம் கிடையாது. பிரம்மச்சாரிக்கு கிடையாது, வானப்பிரஸ்தனுக்கு கிடையாது, சன்னியாசிக்கு கிடையாது. அந்த விடோயர்னா விதுரன்னு பேர். அவனுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த வைஸ்வதேவ கர்மாவை பண்ண முடியாது. அதனாலதான் கிரகஸ்த தர்மத்துல இதை ஸ்பஷ்டமா எடுத்து பராசர மகரிஷி இங்க காட்டுறார். இந்த கிரகஸ்தனுக்கு உண்டான இந்த வைஸ்வதேவ கர்மாவை அவசியம் பண்ணணும். பண்ணாத போனால் நமக்கு பாபத்தை தான் பண்றோம். இது மேல எல்லாம் இன்னும் விஸ்தாரமாக அதை சொல்ல போற. அங்க பண்ற போது இந்த ஒரு அந்த பண்றச்சே இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் பண்ணணும். புத்திசாலியா ஞானியா இருக்கிறவன் கிழக்க இந்திரனுக்கும், தெற்க யமதேவனுக்கும், மேற்க வருணனுக்கும், அந்த சந்திரனுக்கும் அதெல்லாம் பண்ணி இந்த ஹவிஸ்லேருந்து பண்ணணும் அப்படின்னு. இதுதான் இந்த வைஸ்வதேவி பண்ற போது வடமேற்கு திசையிலேருந்து ஆரம்பிக்கணும். அது சொல்ற இந்த இந்திராய தர்மராஜாய வருணாய ததா இந்தவே பிராச்சாதிஷு புதஹா தத்யா குதசேஷாத்மகம் பலிம் பிராகுத்தரேச்ச திக்பாகே தன்வந்தரி பலிம் புதஹா நிர்வபேத் வைஸ்வதேவம் ச கர்ம குர்யா அதப்பரம். அதுக்கப்புறம் விஸ்வதேவர்கள், அந்த தேவதைகள், பித்ருக்கள், யக்ஷர்கள் எல்லாருக்கும் இந்த பலிதானம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை எடுத்து அவன் என்ன பண்ணணும், தனக்கு இஷ்டப்பட்ட ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த அன்னத்தை கொடுக்கணும். இந்த பிராகுத்தரேஜ திக்பாகே தன்வந்தரி பலிம்புதா, அதாவது தேவதைகள் எல்லாருக்கும் அந்த இதான் நம்ம சொல்ற செக்குலரிசம்னு சொல்றோமோ இல்லையோ, நாம ஏதாவது அன்னம் பாகம் கலிக பண்ணினா நாம மட்டும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அந்த ஆகாரத்தை பண்ணணும். இதெல்லாம் பண்றச்சே இந்த தானத்துல ரொம்ப விசேஷமான தானம் இந்த அன்னதானம்ன்றது உண்டு. இத பசிச்சவனுக்கு ஒரு வாய் சாதம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான தர்மம். இதையெல்லாம் சாஸ்திரங்கள் எவ்வளவோ சொல்றா. இத பண்ற போது அத சொல்ற அந்த வாயவ்யாம் வாயவே திக்ஷு சமஸ்தாசு யதாதிசம் பிரம்மணேச்ச அந்தரிக்ஷாய மானவேச்ச அக்ஷிபேத் பலிம் விஸ்வே தேவான் விஸ்வபூதாம் ததா விஸ்வபதிம் பித்ரு யக்ஷாணாம் ச சமுத்திஷ்ய பலிம் தத்யான் நரேஸ்வர ததோ அந்யத் அன்னமாதாய பூமிபாகே சுச்சௌ புதஹ தத்யாத் அசேஷபூதேபியः ஸ்வ இச்சயா சுசமாஹிதः தேவா மனுஷ்யாः பசவோ வயாம்சி சித்தாः ச யக்ஷ உரக தைத்ய சங்காः பிரேதாः பிசாச்சாः தரவः சமஸ்தா ஏச்ச அன்னம் விச்சந்தி மயா அத்ர தத்தம். சொல்ற போது எப்படியெல்லாம் அந்த மந்திரங்களை அழகா எடுத்து காட்டுற. தேவர்கள், மனுஷர்கள், அப்புறம் பசவகான்னா இந்த விலங்குகள், இந்த அனிமல்ஸ், சதுஷ்பாத பசவகா 4 கால் பிராணிகள் இருக்கக்கூடியவைகள், அப்புறம் அந்த சித்தர்கள், பக்ஷிகள், வயாம்சி வயாம்சின்னா பக்ஷிகளுக்கு பேரு, அப்புறம் சித்தாகா ச யக்ஷர்கள் ராட்சசர்கள், அப்புறம் உரகஹான்னா சர்ப்பத்துக்கு பேரு, அப்புறம் பிரேதங்கள், அப்புறம் பிசாச்சங்கள், மரம், செடி, இதுகள் எல்லாமே பிசாச்சாக தரவகா, அப்புறம் சமஸ்தா ஏச்ச அன்னமிச்சந்தி, யார் யார் எல்லாம் இந்த சாலிட் ஃபுட்னு சொல்றோம் இல்லையோ, இந்த அன்னத்தை சாப்பிடுபவர்களோ அவர்களுக்கு என்னால் கொடுக்கப்படுகிற இந்த அன்னமானது சேரட்டும், அவர்களுக்கு இவைகள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யம். பிபீலிகாகனா எறும்புகள், எறும்புகளுக்கும்
இந்த அன்னத்தை கொடுக்கணும். கீட்டகா, கீடகான்னா அந்த புழுக்கள். பதங்ககாத்யாகா, பதங்ககாகனா அப்போ இன்னும் பறக்கக்கூடிய சில ஜீவராசிகள். அதுக்கப்புறம் தியாக புபுக்ஷிதாக கர்ம நிபந்த பத்தாக. புபுக்ஷிதாக அப்படின்னா ரொம்ப சாப்பிடக்கூடிய, ரொம்ப பசியோடு இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாருக்குமே அந்த பிரயாந்துதே திருப்தி இதம் மயா அன்னம், அவர்கள் இந்த அன்னத்தினால் திருப்தியை அடையட்டும். தேபியா நிசிருஷ்டம் சுகினோ பவந்து, இது எல்லாம் அவர்கள் சுகமாக இருக்கட்டும். இந்த ஒரு சொல்ற இந்த விஸ்வபதி தட்சிணதா பித்ருபதி, இது இந்த வைஸ்வதேவம் பண்ற போது அந்த வைஸ்வதேவ உபதேசம் ஆயிருக்கிறவாளுக்கு இதையெல்லாம் இந்த எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் அந்த இடம் தெரியும். முதல்ல இருக்கக்கூடிய இந்த விஸ்வதேவ 6 பலி இந்த ஐஷங்கருடைய ஆன்மீகத்துல ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார். இந்த ஐஷங்கர் ஒரு டயக்ராமேட்டிக் அந்த ஒரு பிரசன்டேஷன் இருக்கும் அந்த ஆன்மீகத்துல பார்த்தா அது என்ன இருக்கும், அக்னியில எந்த இருக்கும். முதல்ல 6 ஹவிஸ் அக்னியில பண்ணணும். அதுக்கப்புறம் பூமியில பண்ணணும். தர்மாய ஸ்வாஹா, அதர்மாய ஸ்வாஹா, அத்யஸ்வாஹா, ஓஷதி வனோத்ய ஸ்வாஹா, அதெல்லாம் அன்னத்தினாலேயே இதையெல்லாம் பண்ணி அதுக்கு பரிசேஷனாதிகள்லாம் பண்ணணும். பித்ருபலிங்கிறது அதுக்கு தெற்கு பக்கத்துல வரணும். அப்புறம் நமோ ருத்ராய பசுபதே ஸ்வாஹான்னு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஏ பூதா பிரச்சரந்தி பலிமிச்சந்தகான்ற மந்திரங்கள். அப்புறம் ஐந்திர வாரண வாயசாகா அப்படிங்கிறது இந்த பட்சிகளுக்கு. அப்புறம் யௌ ஸ்வானோ சாமசபடோ வைவசுகுலோத்பவம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினால இந்த நாய்கள், அந்த மிருகங்கள் இவைகளுக்கெல்லாம் இந்த அன்னத்தை ரொம்ப அழகான மந்திரங்கள். இந்த அழகான மந்திரத்தை பண்ற போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நித்தபடி இங்க ஸ்ரீ சன்னதியில ஐஷங்கருக்கு பிக்ஷ சாதிக்கிற பொழுது இங்க 6வது கால் இந்த வைஸ்வதேவங்கிற கர்மாவை பண்ணிட்டு தான் அந்த பிக்ஷையை எடுத்துப்பா. அது பண்ணிக்கிறதுங்கிறது அவன் உத்தம பட்சம். இந்த சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா இந்த வைஸ்வதேவ கர்மாங்கிறது அவசியம் பண்ணணுங்கிறத எடுத்து காட்டுற. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு மந்திரம் இருக்கு. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நைவ அன்னசித்தி ந ததா அந்யதஸ்தி தத் திருப்தியே அன்னம் புவி தத்தம் ஏதத்தே யாந்து திருப்திம் முதிதா பவந்து. எவர்களுக்கெல்லாம் அப்பாவோ அம்மாவோ தாயார் தகப்பனார் இல்லாதவர்களோ பந்துக்களோ இல்லாதவர்கள், அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையோ, அந்த எதுவுமே இல்லையோ, எவர்களுக்கெல்லாம் இந்த ஆகாரம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையோ, அவர்களுடைய திருப்திக்காக இந்த அன்னத்தை நான் பூமியில இந்த பிண்டம் கொடுக்கறதுன்றது கொஞ்சம் திருப்தே அன்னம் புவி தத்தம் ஏதத்தே யாந்து திருப்தி முதிதா பவந்து, இதனால் அவர்கள் திருப்தியை அடையட்டும். இப்ப நாம இங்க கொடுக்கறதுங்கிறது அவளுக்கு போகுமா போகாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்போம். நம்ம அந்த ஒரு எண்ணம் வரும். நான் இங்க ஏதோ ஒரு படி சாதம் இங்க வைக்கிறேன், அவளுக்கு அது எப்படி போய் சேரும்னு கேட்டா அவளுக்கு எந்த ரூபத்துல அது போகணுமோ அந்த ரூபத்துல அது நிச்சயமாக போய் சேரும். இந்த மகாபாரதத்துல ஒரு விற்த்தாந்தம் சொல்லுவார். பீஷ்மர் பிண்ட பிரதானம் பண்ணாராம். அப்போ பூமியிலேருந்து ஒரு கை வெளியில வந்தது. என் கையில கொடுன்னு கேட்டதான். கேட்டா அவள் யாருன்னு கேட்டா, நாங்கள்லாம் பித்திருக்கள் தேவதைகள், இந்த பிண்டத்தை பித்திருக்களுக்கு தானே கொடுத்துருவோன்னு கேட்டாராம். அப்போ பீஷ்மர் சொன்னாராம், உங்க கையில கொடுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லல, பூமியில தான் கொடுக்க சொல்லி இருக்கு. நான் பூமியில கொடுத்துட்றேன், அது உங்களுக்கு எப்படி கிடைக்கணுமோ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பூமியில அந்த பிண்டத்தை பூமோதத்தேன பிண்டேனன்னு தான் அந்த மந்திரங்கள்லாம் வரும். அது மாதிரி சொல்ற தேன்யம் புவிதத்தம் ஏதத்தே ஆந்து, நான் பூமியில கொடுக்கக்கூடிய இந்த அன்னமானது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த பிரசாதத்தை கொடுக்கிற போது அவர்களுக்கு அந்த அன்னம் எந்த ரூபத்துல போய் சேரணுமோ அந்த ரூபத்துல நிச்சயமாக போய் சேரும்னு சாஸ்திரம் சொல்றது. இது மாதிரி வைக்கணும். பூதானி சர்வாணி ததா அன்னம் ஏததகம் ச விஷ்ணுர் ந யதோ அந்யதஸ்தி தஸ்மாதகம் பூத நிகாய பூதம் அன்னம் பிரயச்சாமி பவாய தேஷாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு இத்தனை அன்னத்துக்கும் காரணமாக பூதம் இருக்கக்கூடியவர் சாட்சாத் பகவான் விஷ்ணு. அதனால அவரை விட்டுட்டு தனியா எதுவுமே கிடையாது. ஆகையினால இந்த அன்னத்தை
அந்த சகல ஜீவராசிகளுக்கும் அவளுடைய ஒரு க்ஷேமத்துக்காக தஸ்மாதகம் பூத நிகாயம்னா சமூகம்னு அர்த்தம். அன்னம் பிரயச்சாமி பவாய தேஷாம், அவர்களுடைய போஷாக்கிற்காக அவருடைய நன்மைக்காக சகல ஜீவராசிகளும் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த விஷ்ணுவனுடைய ரூபமாகவே இருக்கக்கூடியவர்கள். அதுக்காக இந்த அன்னத்தை கொடுக்கிறேன். சதுர்தசோ பூதகணா ஏஷா தத்ர ஸ்திதா ஏ அகில பூத சங்காஹ திருப்தியர்த்தம் அன்னம் ஹி மயா நிசிருஷ்டம் தேஷாமிதந்தே முதிதா பவந்து. இந்த சகல தேவகணங்கள், அதாவது சதுர்தச பூதகணாக, அதாவது 8 விதமாக இருக்கக்கூடிய தேவகணங்கள், அப்புறம் 5 விலங்கினங்கள், மனுஷ வர்க்கங்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய 14, அதை சொல்ல சதுர்தசோ கணா தேவா மனுஷியாக பிதரஹா இத்தியாதினா பிராவுக்தா. தேவகணங்கள் 5, பித்ருகணங்கள் அப்புறம் ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கா, தேவம் பித்ருக்கள் இதெல்லாம். அஷ்டவிதம் தைவத்தியம் தைர்யோன்யம் ச பஞ்சதா, 8 விதமான தேவகணங்கள், 5 விதமான திரியகணங்கள், மனுஷம் ச ஏகவிதம் சமஸ்தோ பௌதிக சர்க்கா, இது 14 விதமாக இருக்கக்கூடிய சிருஷ்டி. இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அன்னத்தை கொடுக்கறதுனால ஒரு சந்தோஷமானது ஏற்படட்டும். இது மாதிரி 8 விதமான தேவகணங்களும் இவர்களால் திருப்தியை அடையட்டும் அப்படின்னு சொல்லி பண்றோம். அதனால இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு கேட்டா ஸ்ரத்தையா பண்ணணும்னு வேற சொல்ல. இது உச்சாரிய நரஹா தத்யாதன்னம் ஸ்ரத்தா சமன்விதா. அவர் சொல்ற இந்த கொடுக்கிற போது ஸ்ரத்தையோட கொடுக்கணும், இந்த பலிகளை எல்லாம் கொடுக்கணும். புவி சர்வ உபகாராய கிரகி சர்வ ஆசிரயோ யதா. ஏன்னா ஒரு இந்த சர்வ உபகாராய கிரகி, கிரகினா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவனுக்கு கிரகின்னு பேர். இந்த கிரகியை ஆசிரயித்துத்தான் சர்வாசிரயோ யதா கிரகி, சகல ஜீவராசிகளும் இந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியிச்சுதான் எல்லா ஜீவராசிகளுமே ஜீவிச்சிருக்கு. அதனால கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் இந்த உபகாரத்தை கண்டிப்பாக பண்ண வேணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் ஸ்வச்சண்டாள விஹங்கானாம் புவிதத்யாத் ததோ நரஹா ஏச்ச அந்நே பதிதாக கேச்சித் அபுத்ரா சந்தி மானவாக. அதுக்கப்புறம் இந்த ஸ்வாபலின்னு பேர். இந்த ஸ்வானா நாய்க்கு பேர். அந்த நாய்களுக்கோ அப்புறம் பட்சிகளுக்கோ ஸ்வ சண்டாள விஹங்கான் பட்சிகள் புவி தத்யாத் யதோ நரஹா ஏச்ச அந்நே பதிதாக. ஏச்ச அந்நே பதிதாக அப்படின்னு கேட்டா இந்த பதிதன் பதிதன் அப்படின்னு கேட்டா தன்னுடைய ஒரு தர்மத்திலிருந்து நழுவினவனுக்கு பதிதன்னு பேர். பதிதன் பதிதன்னா one who had strayed from his regular duties. இதனாலதான் கர்மச்சண்டாளன்னு பேர் அவளுக்கெல்லாம். கர்மச்சண்டாளன்னா தன்னுடைய ஸ்வதர்மத்திலிருந்து எவன் நழுவிட்டானோ அவனுக்கு கர்மச்சண்டாளன்னு பேர். அவளுக்கெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா பதிதாள்னு பேர். பதிதாள் பதிதன் பதிதன்னா விழுந்தவன் அர்த்தம். லிட்டரல் சென்ஸ் ஆஃப் த வேர்டு. பத்து டு ஃபால்னு தாத்து. பதிதன்னா விழுந்தவன். எங்கேந்து விழுந்தவன் அப்படின்னு கேட்டா ஸ்வதர்மத்திலிருந்து நழுவினவன், தன்னுடைய கர்மாக்களை ஒழுங்காத பண்ணாதவன், அதாவது அந்த ஒரு ஒரு அந்த அந்த சொசைட்டியினுடைய அந்த பர்வியூலேருந்து வெளியில போனவன் அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் பதித்தன்னு பேர். அவள் பதித்தன்னா அவன் நம்மளோட சேர்ந்து இருக்க வேண்டாம். இல்லாட்டாலும் அவனுக்கு ஏதாவது அவனை அன்னம் போட்டு ரட்சிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாமே தவிர அவன் அவனுடைய ரெகுலர் நிலையிலேருந்து அவன் விலகினவன் தான். இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் சொல்ற ஏ பதிதாக கேச்சின் அபுத்ரா சந்தி மானவாக. அபுத்ரா சந்தி மானவாக
குழந்தைகள் இல்லாதவர்கள் எந்த நிலையில இருக்காளோ அவர்களுக்குடைய திருப்திக்காகவும் இந்த மாதிரி அன்னங்களை எல்லாம் நாம் தர வேண்டும். ததோ கோதோக மாத்திரம் வை காலம் திஷ்டே கிரகாங்கனே அதிதி கிரகணார்த்தாய ததூர்த்தம் தூ யதேச்சயா. ரொம்ப ஒரு 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 அதாவது பசு மாடு கறக்கிற நாள் கோதோகனம். கோதோகனம்னு சொன்னா இந்த மில்கிங் த கவுன்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்கு கோதோகனம்னு பேர். கோதோக மாத்திரம் அந்த பசு கறக்கிற நாழி, அதாவது ஒரு 6 நிமிஷம் கறக்கணுமா பசுவனுடைய அது அந்த அந்த சாஸ்திரத்துல சொல்றா. பசுமாட்டை கறக்கிற போது அது முழு எல்லா பாலையும் கறக்கக்கூடாது. அதனுடைய கன்றுக்கு அதனுடைய கண்ணுக்குட்டி ஊட்டுறதுக்காக கொஞ்சம் பாலை விட்டு வைக்கணுமா. அதனால பாலை கறக்கிறதுங்கிறது உங்க தோஹன காலம்னு பேர். அதாவது 6 நிமிஷம்னு சாஸ்திரத்துல சொல்ற. அந்த சொல்ற நாடிகாயாக சதுர்த்தோ பாகோ கோதோஹா. வியாக்கியானத்துல எழுதுற போது எழுதுற நாடிகாயாக சதுர்பாகா. நாடிகையில ஒரு நாள்ல ஒரு 24 ஒரு நாழிகை அப்படின்னு சொன்னா 24 நிமிஷத்துக்கு ஒரு நாழிகைன்னு பேர். வியாக்கியானம் எழுதுற பொழுது நாடிகாயாக சதுர்பாகா, ஒரு நாழிகையில ஒரு ஒரு நாள் 1/4 அப்படின்னு சொன்னா என்ன, 1/4 நாழிகை, அதாவது 6 நிமிஷம் கோதோகன காலம்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கா. அந்த காலம் வரை காத்திருக்கணுமா அதிதி வராளான்னு பாக்குறதுக்காக. அது சொல்ற அதிதி கிரகணார்த்தாய ததூர்தம் து யதேச்சா. அப்படி 6 நாழிகைக்குள்ள யாராவது வரலன்னா அப்புறம் நாம சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு அந்த சாஸ்திரம். ஏற்கனவே இந்த ஒரு விஷயம் சொல்லி இருக்கேன். ரமணாவளாக ஐஷிங்கர் பூர்வாசிரமத்துல இந்த வைஸ்வதேவம் பண்ணுவார். அப்போ காரக்குறிச்சி ஐஷிங்கர் இடத்துல காலக்ஷேபம் ஐஷிங்கருக்கு தனியா ஒரு ஆத்துல இருந்துட்டு காலக்ஷேபம் பண்ணிட்டு அங்க நித்தியப்படி வைஸ்வதேவம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் வைஸ்வதேவம் பண்ணிட்டு அதிதி வரணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரா. அப்போ சரி யாராவது வராளான்னு வாசகரை திறந்து பார்க்க வரப்பொழுது வாசத்தென்னையில ஒரு இருந்தார். அவர் யாருன்னா ப்ரொஃபசர் ராமசுவாமி ஐயர் அப்படின்னு மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் ப்ரொஃபசர் ராமசுவாமி ஐயர்னு. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கன்சல்டண்டா இருந்தார். அவர் அவ்வளோ ரொம்ப பெரியவர். அந்த பழைய காலத்து பிரசிடென்சி காலேஜ். அவர் அந்த வாசத்தென்னையில பசியோட காத்துட்டு இருந்தார். ஐயோ அங்கேயும் பெருமாள் சேவிக்க வந்தார். அவர் பெருமாள் சேவிச்சுட்டு கிடைச்சே வந்துட்டு பார்க்கறச்சே அவர் எங்கேயோ ரொம்ப தூரம் போகணும். வண்டி எதுவும் கிடைக்கல, சாப்பிடல. ஒரு ஆத்து வாசத்தென்னையில போய் கொஞ்ச நாள் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு உட்காந்தாரா. அப்போ கதவை திறந்தது. வந்தா சீக்கிரம் வந்தார். சுவாமி அவசியம் வரணும், இப்பதான் வைஸ்வதேவம் பண்ணினேன், வந்து அதிதி வரணும்னு காத்துட்டு இருந்தேன், வரணும் அவசியம் வரணும்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அதிதி சத்காரம் பண்றேன்னு வந்தா சொல்லி வண்டியெல்லாம் வந்தா சொல்லி வந்துதாரு. இன்னும் எல்லா வண்டியும் வந்துருக்கா பார்த்தேன். வந்து சார்ஜ் வந்து வரணும்னு சொன்னார். அவர் வந்த உடனே அன்னைக்கு சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷம், பெருமாள் அனுகிரகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கும் என்ன சத்காரம் பண்ணி அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் மறந்து போயிட்டார். ஐஷங்கரை பத்தி கேள்விப்படுறச்சே எனக்கு இந்த மாதிரி வந்தவர் பின்னாடி மடத்துல அந்த ஜீயராக வந்திருந்தார், அவர் நைமிஷாரண்யத்தில் சித்தி ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு மகானுபாவரை என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த பாரதிய வித்யா பவன்ஸ் ஜேர்னல்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தார். அவர் ராமசாமியர் எழுதியிருந்தார். அவர் அடிக்கடி என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவார். பக்கத்துல யூனிவர்சிட்டி பிரசிடென்சி காலேஜ் பக்கத்துல இருக்கிறதுனால யூனிவர்சிட்டிக்கு அடிக்கடி வருவார், எங்களை பார்க்கறதுக்கு வருவார். சும்மா சகஜமா பேசிட்டு இருப்பார். ரொம்ப சுத்த ஆச்சாரசீலர்னா அப்படி ஒரு ஆச்சாரசீலர். அந்த குடுமி கச்சத்தோட தான் எப்பவும் இருப்பார் ராமசுவாமிய. வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற பொழுது இந்த ஆர்டிகளை என்கிட்ட காமிச்சார். இந்த மாதிரி படிச்சு பாரு காமிச்சார். படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட விஞ்ஞாபிச்சேன், இந்த மாதிரி எனக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னு. உடனே அப்படியே என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டார். ரொம்ப சந்தோஷம், அழுதுட்டார் அவர். இந்த மாதிரி ஒரு சுத்தர்,
ஒரு இந்த இதுல நான் பார்த்ததில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவார். இந்த எண்ணம் எப்பவுமே வரும். ஒரு முகூர்த்த காலம் ஒரு அதிதி சத்காரம் பண்றதுக்காக காத்துன்னு இருந்துட்டு தான் நாம சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம். அதிதி கிரகணார்த்தாய ததோர்த்தம் து யதேச்சையா அதிதிம் தத்திர சம்பிராப்தம் பூஜையே ஸ்வாகதாதினா தத ஆசன பிரதானேன பாத பிரக்ஷாளனேனச்சா. அந்த மாதிரி அதிதி வந்துட்டாருன்னா அவருக்கு அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ரத்தையாச்ச அன்னதானேன பிரிய பிரஷ்ன உத்தரேனச்ச கச்சதாச்ச அனுயானேன பிரீத்திம் உட்பாதையே கிரகி. அவருக்கு நல்லா அமுது செய்ய வச்சு அவரை சாப்பிட பண்ணி அவருக்கு அன்னதானம் கொடுத்து ரொம்ப கேள்விகள் பிரியமாக பேசி அவரோட கூடவே திரும்பி போகும்போது அவரோட கூட போய் அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. பிரீத்திம் உட்பாதையே கிரகி அஜாத குல நாமானம் அந்நதேசாத் உபாகதம் பூஜையே அதிதிம் சம்யக்கு ந ஏகாகிரம் அனிவாசினம். அதாவது ரொம்ப ஈடுபாட்டோட அவளுக்கெல்லாம் பண்ணணும். அந்த யாராவது வந்துட்டா இந்த மாதிரி வந்து விருந்தாயிரா அதிதி வந்தா அவளுடைய குலம் கோத்திரங்கள் இதையெல்லாம் தெரியறதோ தெரியலையோ இல்லைன்னாலும் கூட அவளை உபச்சாரம் அவளை திருப்திப்படுத்தணும். அதாவது அதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அஜாத குலம் சமயக்கு அகிஞ்சனம் அசம்பந்தம் அஜாத குலசீலினம் அசம்போஜ்ய அதிதிம் புஜ்ஜன்னு போக்துகாமம் பிரஜதி அதஹா சொல்ற. ஒரு யாரு அவன் பண்ணியிருக்கானா, வாசிச்சவனா வாசிக்காதவனா, அத்தியனம் பண்ணவனா, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, நீ நல்லவனா கெட்டவனா, இதையெல்லாம் கேட்காமல் சாட்சாத் பிரம்மா பரமாத்மாவே வந்திருக்கார்ன்ற எண்ணத்தோட அஜ்ஞாத குல நாமானம் அந்நிய தேசாத் உபாகதம் பூஜே அதிதும் சம்யக் ந ஏகாகிரம் அனிவாசனம் அகிஞ்சனம் அசம்பந்தம் அஜ்ஞாத குலசீலினம் அசம்போஜ்யம் அதிதிம் புஞ்சன்னு போக்து காமம் பிரஜதி அதஹா. அதாவது ஒரு எல்லாரும் அவர் திருப்தியா இருக்கணும் அப்படின்னு வரும். அதாவது சொல்ற சுவாத்தியாய கோத்திர சரணம் அபிருஷ்டுவாச்ச ததாகுலம் ஹிரண்யகர்ப்பம் அபுத்தியாதம் மன்யே அபியாகதம் கிரகி பித்ரர்த்தம் ச அபரம் விப்ரம் ஏகம் ஏகம் அப்பியாசயே நிருபா தத்தேஷ்யம் விதித ஆச்சார சம்பூதிம் பாஞ்சயஜ்ஞிகம் பாஞ்சயஜ்ஞிகம் அப்படின்னு கேட்டா அந்த பஞ்சமகாயஜ்ஞம்ங்கிறதா இந்த வைஸ்வதேவத்துக்கு பேரு. இதையெல்லாம் ரொம்ப விசாரிக்காமல் அவர்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பண்ணணும். அன்னாகிரம் ச சமுத்ருத்ய ஹந்தகார உபகல்பிதம் நிர்வாபூதம் பூபால ஸ்ரோத்ரியாய உபபாதையே. இதுக்கப்புறம் இந்த பஞ்சமகாயஜ்யம்னு சொன்னோம் இல்லையா, அந்த தேவயஜ்யம் பித்ருயஜ்யம் அப்புறம் பூத யஜ்யம் மனுஷ யஜ்யம் எல்லாம் உண்டு. அகாமோ அப்போதான் ஸ்ரோத்ரிய அக்ரதானம் கரிஷ்யேன்னு அந்த ஒரு ஒரு மனுஷே வியோகந்தானெல்லாம் மந்திரங்கள்லாம் உண்டு. அந்த வைஸ்வதேவத்துல வரைச்சே இது தெரியும். தத்யாச்ச பிக்ஷா கிருதயம் பரிவிராட் பிரம்மச்சாரிணம் இச்சையாச்ச புதஹாதத்யாத் விபவே சத்தியவாரிதம். இந்த மாதிரி தேவதைகள் அதிதிகள் பிராமணர்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாருக்கும் இந்த பிரம்மச்சாரிகளுக்கோ சன்னியாசிகளுக்கோ இந்த பிக்ஷைய கொடுக்கணும். இந்த பிக்ஷையை கொடுக்கறதுங்கிறது இதுக்கு அப்புறம்தான் யதிகளுக்கு பிக்ஷை சாதிக்கிறதுன்றது அந்த வழக்கம் உண்டு. இதி ஏதே அதிதயா புரோக்தாக பிராகுப்தா பிக்ஷவச்ச சதுரஹா பூஜயித்வா ஏதான் நிருப பாபாத் பிரமுச்சியதே. அதாவது இந்த 4 பேரை பிராமணன் சந்நியாசி பிரம்மச்சாரி அதுக்கப்புறம் தெரியாதவாளுக்கெல்லாம் அதிதிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த அன்னத்தை கொடுக்கறதுனால ஒரு கிரகஸ்தனானவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான் சொல்ல இருப்போம்.
அதுக்கப்புறம் இது ஏதே அதிதயா புரோக்தாக சதுரஹா ஏதான் நிருபா பாபாத் பிரமுச்சதே அதிதிஹி யஸ்ய பக்ன ஆஷா கிருஹாத் பிரதிநிவர்த்ததே சதஸ்மை துஷ்கிருதம் தத்வா புண்ணியமாதாய கச்சதி. அதாவது அந்த எந்த அதிதியானவன் கிரகத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போய் தனக்கு போஜனம் கிடைக்காம வருத்தத்தோட திரும்பி போறானோ அவன் தன்னுடைய பாபங்களை எல்லாம் அந்த கிரகத்துல கொடுத்துட்டு அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி புண்ணியம் ஆதாய தாதா பிரஜாபதி சக்கரஹா வன்னிஹி வசுகணோ அரியமா பிரவிஷ்யா அதிதிம் ஏதே வை புஞ்சதே அன்னம் நரேஸ்வர. அதாவது அதிதி வரபோது அவனோட யார், அவன் சரீரத்துல யார் இருக்கான்னு கேட்டா பிரம்மா, காஷ்யபர், அந்த பிரஜாபதிகள், இந்திரன், அக்னி, அதுக்கப்புறம் அஷ்ட வசுக்கள், சூரியன், இவா எல்லாருமே அந்த விருந்தாளி ரூபத்துல வராளாம். சொல்றார் தாதா பிரஜாபதி, சக்கரஹான இந்திரன், வன்னிகி, வசுகணஹான 8 வசுக்கள், அரியமா சூரியன், பிரவிஷ்ய அதிதிமேதேவை புஞ்சதே அன்னம், அவாதான் அந்த அந்த அதிதி ரூபத்துல இந்த அன்னத்தை சாப்பிடுகிறார்கள். ஆகையினால தஸ்மாத் அதிதி பூஜாயாம் யதேத சததம் நரஹா ச கேவலம் அகம் புங்கே யோ புங்கே ஹி அதிதிம் வினா. ஆகையினால அதிதி பூஜை இல்லாமல் யாரும் சாப்பிடக்கூடாது. அதனால கஷ்டப்பட்டாவது ஒரு அதிதிய பார்த்து அவளுக்கு அன்னத்தை கொடுக்க வேணும். தனியா அன்னத்தை சாப்பிட்டான்னா அவன் என்ன பண்றான்னு கேட்டா பாப்பத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். ஒரு அரிசியுமே ஒரு புழுக்கு சமானம்னு சில பேர் அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லுவான். மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ததா ஸ்வபாசினீம் துக்கீம் குருவினீம் விருத்த பாலகானு போஜேத்து சம்ஸ்கிருத அன்னேன பிரதமம் சரமம் கிரகி. அதுக்கப்புறம் ஆத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் பெரியவாள், தாயார் தகப்பனார் இருந்தா, அப்புறம் கன்னியாஸ்திரி இருந்தா, அப்புறம் கஷ்டத்துல இருக்கிறவா, அதாவது பிரெக்னண்டா இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள், வயசானவர்கள், எல்லாருக்கும் முதல்ல அவளையெல்லாம் சாப்பிட சொல்லணும். குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம்தான் கிரகஸ்தனா இருக்கிறவன் தான் கடைசியில சாப்பிடணும் சொல்றது. ததா அபுக்தவத்சு ஏதேஷு புஞ்சன் புங்கே ச துஷ்கிருதம் மிருதச்ச கத்வா நரகம் ஸ்லேஷ்ம புக் ஜாயதே நரகா. இந்த மாதிரி கீழ் சொன்ன பிரக்கிரியில இல்லாமல் யார் தான் மட்டும் அன்னத்தை சாப்பிட்றானோ அவன் பாபத்தை தான் சாப்பிட்றான், அவனுக்கு நரகம்தான் பிராப்தமாகிறதுன்றத சொல்றாரு. அஸ்நாதாஷி மலம் புங்கே ஹி அஜபி பூய சோனிதம் அசம்ஸ்கிருதா. சம்ஸ்கிருதம்னா இந்த மாதிரி அன்னத்துக்கு சம்ஸ்காரம். அன்னத்துக்கு சம்ஸ்காரம்னா வைஸ்வதேவம் பண்றதுங்கிறது தான் அன்னத்துக்கு சம்ஸ்காரம். அது இல்லாத சாப்பிடக்கூடாது. அசம்ஸ்கிருத அன்னம் அபுங் மூத்திரம் பாலாதேகே பிரதமம் சக்ருத்து. இந்த மாதிரி குளிக்காமல் சாப்பிட்றவனோ, அதுக்கப்புறம் இந்த சந்தியாவந்தனாதிகள் பண்ணாமல் சாப்பிட்றவனோ, இதையெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த ரத்தத்தையும் மாம்சத்தையுமே சாப்பிட்றவனாக, இது இந்த அன்னத்துக்கு வைஸ்வதேவம் பண்றதுனால அன்னத்துக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது அந்த சாப்பிடணும். அது இல்லாட்டா தன்னுடைய மலத்தையே சாப்பிட்றான் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த குழந்தைகளுக்கோ கீழே வாழலாம் பண்ணாமல் இந்த மலத்தை சாப்பிட்றான்னு சொல்றது. இதையெல்லாம் பண்ணிட்டு பண்றதுனால இவனுக்கு கிரகஸ்தனுக்கு இந்த பஞ்சசூனான்னு சொல்லக்கூடிய அந்த தோஷங்கள்ல இருந்து விடுபடுகிறான்னு. தஸ்மா அஸ்நாதம் அஹோமீச்ச கிருமீம் புங்கே அதத்வா விஷமம் அஷ்ணுதே தஸ்மாத் ஸ்ருணுஷ்வ ராஜேந்திர யதா புஞ்சீத வை கிருஹி புஞ்சதச்ச யதா பும்சா பாபபந்தோ ந ஜாயதே. அந்த மாதிரி கிருமிகளையெல்லாம் சாப்பிட்றான். இந்த மாதிரி பண்ணல. புஞ்சத மதா பும்சா பாபபந்து, இதுலேருந்து பாபத்திலேருந்து விடுபடும். என்ன மாதிரி பண்ணா இந்த பாபங்கள்லாம் வராதோ அந்த மாதிரி பண்ணும். இஹச்ச ஆரோக்கியம் அதுலம் பலவிருத்திஸ்ததான்ருப பவதி அரிஷ்ட சாந்திஷ்ட வைரிபக்ஷா அபிசாரதா.
அதாவது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா அரோகம் அதுலம். அரோகம், ரோகி இல்லாமல் இருக்கிறான். அதாவது அவனுக்கு உண்டான ரோகங்கள் எதுவும் வராது. இந்த ஒரு ஒரு ஆரோக்கியம் அதுலம் பலம் விருத்தி ஸ்ததான் பவதி அரிஷ்ட சாந்திஷ்ட. எதையெல்லாம் பண்ணாமல் எதையெல்லாம் பண்ணினால் நமக்கு நன்மைகள்லாம் ஏற்படுமோ அதையெல்லாம் சொல்றேன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிற. கிருதே ஜபே அதான் ஸ்நாதः யதாவத் கிருத்வா ச தேவர்ஷி பித்ருதர்ப்பணம் பிரசஸ்த ரத்ன பாணிஸ்து புஞ்சீத பிரயதோ கிருஹி கிருதே ஜபே ஹுதே வன்னோ शुद्ध वस्त्रधरो नृप दत्वा अतिथिभ्यः विप्रेभ्यः गुरुभ्यः संश्रिताय च पुण्यगन्धधरः शस्तमाल्यधारी नरेश्वर न एकवस्त्रधरो अनार्द्र पाणिपादो महीपते विशुद्धवदनः प्रीतः भुञ्जीत न विधिङ्मुखः. இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்ற. அதாவது ஸ்நாதகா குடிச்சுட்டு சாப்பிடணும், யதாவத் கிருத்வாச்ச தேவரிஷி பித்ரு தர்ப்பணம், இதெல்லாம் கீழே சொன்ன விஷயங்களை எல்லாம் அப்படியே சமரைஸ் பண்ற. பிரசஸ்த ரத்ன பாணிஸ்து. பிரசஸ்த ரத்ன பாணிஸ்துன்னு சொன்னா இந்த ஒரு கைகள்ல ஆபரணங்கள், இந்த மோதிரங்கள்லாம், இந்த ரத்னங்கள்லாம் இருக்கணும். வைரிபக்ஷ அபிச்சாரதா. வைரிபக்ஷ அபிச்சாரதா அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஒரு இந்த சத்ருக்கள் இல்லாதவன் அர்த்தம். இதுக்கு எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டும் கோவிஷ்டம் இல்லாமல்னு அர்த்தம். இதுக்கு கிருதே ஜபே ஹுதே வன்னோ சுத்த வஸ்திரதரோ, நல்ல சுத்தமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு தத்வா அதிதிபியா விப்ரேபியா, பிராமணர்களுக்கோ அதிதிகளுக்கோ குருபியா ஆச்சாரியர்களுக்கோ கொடுத்து விட்டு புண்ணிய கந்த தரஹா சஸ்த மால்யதாரி ச. புண்ணிய கந்ததரஹா, அதாவது பெருமாளுக்கு இந்த திருவாராதனம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சந்தன புஷ்பங்களை எல்லாம் தரித்து கொண்டு, பெரியவாள்லாம் பார்க்கலாம், சில பேர்லாம் இந்த திருவாராதனம் பண்ணி தலையில புஷ்பத்தை தரிச்சுப்பா. புருஷாலும் சிரஸ்ல பூ வச்சுக்கணும். சாஸ்திர பிரகாரம் பார்த்தா அந்த புருஷாலும் தலையில புஷ்பத்தை தரிச்சுக்கணும். ரொம்ப மகான்களா இருக்கிறவா எல்லாம் சில பேரை சிஷ்டாச்சாரத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு முழம் பூவே தலையா கொடுமையில சுத்திப்பா. இப்போ கொடுமை இருந்தா சுத்திக்கலாம், கொடுமை இல்லை. அதனால அத சாஸ்திரம் சொல்றது புண்ணிய கந்தா சஸ்ர மால்யதாரி ந ஏகவஸ்திரதரோ அனார்திரஹா. அதாவது ஒரு வஸ்திரம் உடுத்திட்டு சாப்பிடக்கூடாது, ஒத்த வஸ்திரத்தினால சாப்பிடக்கூடாது. ந ஏகவஸ்திரதரோ அனார்திர பாணி, கை கால் அலம்பாமல் சாப்பிட. அதாவது ஒரு சாஸ்திரம் சொல்றது உண்டு, ஈரக்காலோட சாப்பிடணும், ஈரக்காலோட படுத்துக்க கூடாது. ஒரு சாஸ்திரம் சொல்ல பெரியவாள். ஈரக்காலோட சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை காலை அலம்பிட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு சாப்பிடணும். கால் உலர்றதுக்குள்ள உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி படுத்துக்க போறச்சே காலெல்லாம் அலம்பிட்டு நல்லா தொடச்சின்றதுக்கு அப்புறம் தான் ஈரக்காலோட படுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அனார்திர பாணிபாதா, கால் நனையாமல் சாப்பிடக்கூடாது. விசுத்தவதனஹா, விசுத்தவதனஹா, விசுத்தவதனஹான்னா ஒரு 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 சுத்தமான சந்தோஷமான, ஒரு கஷ்டமா கோபதாபத்தோடையோ வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பிரசன்னனாக இருந்துட்டு ரொம்ப ருச்சி ஆசையா சாப்பிடணும்னு அர்த்தம். பிரீதஹா புஞ்சீத ந விதிங்முகா. அப்படி அங்க இங்க அலபாச்சுட்டு இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேல பிராங்முகோ உதன்முகோ வாபி நச்சைவ அந்யமனா நரஹா அன்னம் பிரசஸ்தம் பத்தியம் ச புரோக்ஷிதம் புரோக்ஷண உதகைஹி. அதாவது உட்கார்ற பொழுது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ இருக்கணும். அதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துட்டோ, அதாவது மனசுல இந்த எண்ணங்கள் வேற இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த சுத்த தீர்த்தத்தினால பரிசேஷனம்னு சொல்ற மாதிரி புரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்திரத்தை வச்சுட்டு இத சொல்லணும். சொல்ற அன்னம் பிரசஸ்தம் பத்தியம் புரோக்ஷிதம் புரோக்ஷண உதகைஹி. அந்த ஜலங்கள்னால புரோக்ஷணத்தினால பண்ணணும். அந்த ந குத்சிதா ஹிருதம் நைவ ஜுகுப்சா
வத் அசம்ஸ்கிருதம் தத்வாது புங்க்தே சிஷ்டேபியா க்ஷுதிதேபியா ததா கிரகி. அதாவது யார் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா, குத்சிதா ஆஹிருதம் நைவ ஜுகுப்சாவத் அசம்ஸ்கிருதம். இந்த யாரு இந்த அன்னத்தை யாரால கொடுக்கப்படக்கூடிய அன்னம்னு கேட்டா, ஒரு கெட்டவன்லாம், அதாவது ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம், ஆச்சாரம் இல்லாதவன். குத்சித ஆகிருதம், குத்சிதன், குத்சிதன்னா நிந்திக்கப்பட்டவன் அர்த்தம். அவனால் கொண்டு வரப்பட்டதோ அசம்ஸ்கிருதமானது. அசம்ஸ்கிருதமான வைஸ்வதேவம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அன்னத்தையோ இத ஜுகுப்சாத் அசம்ஸ்கிருதம் தத்வாது புங்க்தே. இது மாதிரி இருக்கக்கூடிய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த இது சொல்ற தத்வாது புங்க்தே சிஷ்டேபியா க்ஷுதிதேபியா ததா கிரகே. சிஷ்டர்களால் கொடுக்கப்பட்டதும் நல்லவர்களால் கொடுக்கப்பட்ட அன்னத்தை தான் சாப்பிட வேண்டும். பிரசஸ்த சுத்த பாத்திரேது புஞ்சீதா அகுபிதோ த்விஜா. கோபத்தோட சாப்பிடக்கூடாது. பிரசஸ்தன்னா உயர்ந்தவர்களால கொடுக்கப்பட்ட அன்னம், நல்ல சுத்தமான மனசோட அவர்களால் கொடுக்கப்பட்டது. ந அசந்தி சம்ஸ்திதே பாத்திரே ந ஆதேசே ந நரேஸ்வர நாகாஷே ந அதிசங்கீர்ணே தத்வா அக்ரம் ச நரோ அக்னயே. இதெல்லாம் சொல்ற. இந்த அதாவது ந அசந்தி சம்ஸ்திதே பாத்திரே ந ஆதேசே ச ந அரேஸ்வர. அதாவது ந அசந்தி, ஆசந்தி வேத்ராதிமயம் சதுஷ்பாதம் ஆசனம் ந அந்யம் ஆசனம் ஆரோபயேத் இது விஷ்ணுஸ்மிருதேஹ ஆதேசே குத்சிதஸ்தானேஹ ஆகாஷே ஆபுவிருத்தே அகாலே இதி வா பாடः அகாலே சந்தியாதி சமயே வா ந அந்தரா போஜனம் குர்யாத். இதெல்லாம் ரொம்ப நம்ம சாப்பிட்றதெல்லாம் நினைச்சுன்னா இப்படி கூடாது. அதாவது ஒரு முக்காலில வச்ச ஆகாரங்களோ சுத்தம் இல்லாத வச்ச இடங்கள்லேயோ இந்த சந்தி காலங்கள்லேயோ ஜனங்கள் கூடியிருக்கிறதுலேயோ இந்த நேரோ பேசேஜ் அந்த இடத்துலையோ இந்த ஒரு இந்த இடங்கள்லாம் இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அதாவது நான் அசந்தி சம்ஸ்திதே பாத்திரே பாத்திரம் வைக்கக்கூடாத பாத்திரங்கள்ல இருந்தாலும் நான் அதேசே இல்லாத ஆதேசம் வைக்கக்கூடாத இடங்கள், இந்த இடங்கள் பாத்திரம் வைக்கக்கூடாத பாத்திரங்கள், ஆகாசத்துல உட்காந்துட்டு சாப்பிடக்கூடாது. இன்னும் அதி சங்கீர்ணே தத்வா, ரொம்ப சங்கீர்னா இறைஞ்சிருக்கும் ஜனங்கள் நிறைஞ்ச இடத்துலயும். ஜனங்கள் நிறைஞ்ச இடம்னா கோஷ்டியா உட்காந்துட்டு சாப்பிடலாம். கூட்டத்துல அந்த மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடாது. அரோ அக்னயே மந்த்ரா அபிமந்திரிதம் சஸ்திரம் நச்ச பர்யுஷிதம் நிருபா. அதாவது இந்த ஒரு மந்த்ரா அபிமந்திரிதம் சஸ்திரம் நச்ச பர்யுஷிதம். இந்த கீதையில இந்த ஆகார ஸ்தைவித்தியம்னு அங்க பெருமாள் எடுத்து சாதிக்கிறார். என்ன விதமான ஆகாரங்களை எல்லாம் சாப்பிடணும் அதையெல்லாம் இங்கேயும் சொல்றாரு. இப்போ பர்யுஷிதம்னா இந்த பூஞ்ச காலம் வந்ததுக்கு பேர் அந்த மாதிரி இருக்கு. அந்நத்திர பல மூலேபியா சுஷ்க சாகாதிகாஸ்ததா. சுஷ்கம்னா அந்த ஒலந்து போனது. இந்த மாதிரி ஒரு ஒலந்து போனதோ இதையெல்லாம் ஒரு இதில்லாததோ இந்த பழங்கள். ஆனா சிலதுக்கெல்லாம் ஒரு எக்ஸம்ஷன்ஸ் சொல்ற. சில எக்ஸம்ஷன்ஸ் அதாவது என்ன மாதிரி இருக்கலாம்னு கேட்டா, இந்த வெத்தல்லாம் இருக்கும் இல்லையோ, வெத்தல், அப்புறம் இந்த சில ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதையெல்லாம் கொஞ்சம் பழசானாலும் சாப்பிடலாம், வச்சுட்டு சாப்பிடலாம். அந்த சாரம் இல்லாதது. அதான் சொல்ற தத்தத் ஹரீதகேபியஸ்ச குணபக்ஷேபிய ஏவச்ச புஞ்சீத உத்ருத சாராணி ந கதாபி நரேஷ் பல மூலேபியா சுஷ்க சாகாதிகா ததா. சுஷ்கம்னா உலர்ந்ததுன்னு சொல்றோம். இந்த உலர்றதுன்னா இப்போ நம்ம வெத்தல் வடா இந்த அப்பளாலாம் இது உலர்த்தி வச்சு இதெல்லாம் பண்றோமோ இல்லையோ, இதெல்லாம் நாள் பட வச்சுக்கிறது சிலதெல்லாம். அதுக்கெல்லாம் சில தோஷங்கள் கிடையாது. அதையெல்லாம் சொல்ற. அங்க எடுக்கிற போது சொல்ற, எங்க வியாக்கியானத்துல 87 சொல்ற,
சந்தியாதி சமயேன அந்தரிக்ஷேன பரிவிஷ்டஸ்ய அன்னஸ்யாகிரம் மந்திரம் வினா அசோ பிரக்ஷிதேது ஹரிதகம் ந சேஷம் சேஷம் ஸ்வேனாபி அது அது சொல்லலாம். அந்த மாதிரி சில ஆகாரங்களை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாப்பிட்ற போது ந சேஷம் தத்தத் ஹரீதகேபியஸ்ச குணேபிய ந சேஷம் புருஷே அஸ்னீயாத் அந்யத்ர ஜெகதீபதே மத்வம் மத்வம்பு ததி சர்ப்பிபியஸ் சப்துபியஸ்ச விவேகவான். அதாவது ஒரு இந்த சொல்ற மது மது அம்பு ததி சர்பிஷான்னு பேர். தேன், நெய், மாவு, ஜலம், ததி, தயிர், இதையெல்லாம் இதை தவிர மீந்து இந்த 4 தவிர மீந்து போன மீதி எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். மது, அம்பு, ததி, சர்ப்பிபியா, சக்து. சக்துன்னா மாவுக்கு பேர். விவேகவான் அஸ்னியாத் அந்யா அஸ்னியாத் தன் மயா. இது 4 தவிர மீந்து போன வேற எந்த வஸ்தையும் ஒரு ஞானியா இருக்கிறவன் சாப்பிடக்கூடாது. பூத்வா பூர்வம் து மதுரம் ரசம் லவணாம்லௌ ததா மத்தியே கடு திக்தாதிகாம் ததா. அதாவது ஒரு இந்த சாஸ்திரம் என்னன்னா இதை முழுக்க சாப்பிடணும், மீதி இதையெல்லாம் மீத்தி வைக்காத சாப்பிடணும். மீதியெல்லாம் கொஞ்சம் மீத்தி வைக்கணும்னு அர்த்தம் இருக்கு. மீதி எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டா நல்லா வழிச்சு சாப்பிட்றோம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி வழிச்சு சாப்பிட்றதுங்கிறது கூட இலையில கொஞ்சம் மீதி வைக்கணும். சில பேர்லாம் நல்லா வழிச்சு சாப்பிட்ருவா, அதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்றத கொஞ்சம் எரியணும். முக்குரேஷிங்க சாதிப்பலாம். மொத்தம் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தானா மேலே சாதிறான், அவனுக்கு மேலே சாதின்னு சாதிப்பாரான். ஏன்னா அவன் மீத்தணும், அவன் எவ்வளவு சாப்பிட்றான் பார்க்கலாம், சாப்பிடலான்றதுக்காக அவன் எரியற மட்டும் சாப்பிடணும். ஏன்னா அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி அந்த அன்னத்தை போட்டாக்க வெளியில இருக்கிற ஜந்துக்கள்லாம் சாப்பிடுங்கிற எண்ணம் அவருக்கு பாவம். அதாவது அஸ்னி அந்தமன்யோ பூத்தா பூர்வந்து மதுரம் ரசம் லவண ஆம்லம். லவண ஆம்லம்னு சொன்னா ஒரு ஒரு அந்த உப்பு அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த இதெல்லாம் இருக்கு. லவண அம்ல, இந்த ஷட் ரசங்கள் லவண அம்லோ ததா மத்தியே கடு திக்தாதிகாம் ததா. அதாவது பூத்வா பூர்வம் து மதுரம் ரசம். முதல்ல ஒரு ஒரு திதிப்பு சாப்பிடணும். முதல்ல திதிப்பு சாப்பிடணும். திதிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உப்பு அந்த மாதிரி கசப்பு இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் துவர்ப்பா இருக்கிறது எல்லாம் சாப்பிடணும்ன்றத சொல்ல இருக்கும். அந்த கடைசியில இந்த துவர்ப்பு அந்த இதை சாப்பிடணும். இந்த ஆகார நியமம்ன்றது ஒண்ணு உண்டு. இன்சிடென்டலா அப்படி எனக்கு ஞாபகம் இருக்கிறதே சொல்லிடுறேன். போஜன குதூகலம் அப்படின்னு ஒரு கிரந்தம். போஜன குதூகலம்னு ஒரு பெரிய புஸ்தகம், வால்யூமினஸ் புக். அது 2 வால்யூமா போட்டிருக்காது. அத எப்படி சாப்பிடணும், அந்த பதார்த்தங்களை எல்லாம் எப்படி, அந்த ரெசிபி அதையெல்லாம் கொடுத்துருப்பாரு. எப்படி எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி சாப்பிட்டா நாம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம், எந்த விதமான ஒரு ரோகங்களோ நோய் நொடிகளோ இல்லாமல் ரொம்ப ஸ்ரேயஸோட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள்லாம் நல்லா அந்த போஜன குதூகலம்னு ஒரு புஸ்தகம் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கான். அத இந்த தஞ்சாவூர்ல இந்த சரபோஜி மகாராஜா காலத்துல அது எழுதப்பட்ட புஸ்தகம். அது ரொம்ப விசேஷமான இருக்கும். படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புதுசு புதுசா ரெசிபி எல்லாம் கத்துக்கலாம் ஃபார் இன்ஃபர்மேஷன் அது. அப்புறம் பிராக் திரவம் புருஷா அஸ்னீயான் மத்தியே கடின போஜனா அந்தே புனः திரவாசீத்து பல ஆரோக்கியே ந முஞ்சதி. முதல்ல நீராகாரமாக, அது ரொம்ப நீர் ரொம்ப சாலிடா எடுத்துக்க கூடாது, நீராகாரமாக இருக்கக்கூடியது. அப்புறம் நடுவுல சாலிடா கடினமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களும், மறுபடியும் கடைசியில இந்த நீராக இருக்கிறதுன்றதுனால சொல்ற பிராக் திரவம் புருஷா அஸ்னியா. முதல்ல திரவமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களையும், அதுக்கப்புறம் மத்தியே கடின போஜனா, நடுவுல கடினமாக இருக்கக்கூடியது, அந்தே புனः
திரவாசீத்து இந்த மாதிரி சாப்பிட்றதுனால பலம் ஆரோக்கியங்கள்லாம் விருத்தியாகிறது. அனிந்தியம் பக்ஷையே இத்தம் வாக்யதோ அன்னம் அகுத்சயன்னு பஞ்சகிராசம் மகாமௌனம் பிராணாத்யாப்யாயனம் ஹி எது. முதல்ல இந்த சாப்பிட்றதுனால அன்னத்தை தோஷம் சொல்லக்கூடாது. சாப்பிட்ற அன்னத்தை தோஷம் சொல்லக்கூடாது, நிந்திக்க கூடாது. இங்க உபனிஷத்துல சொல்லுது அன்ன நிந்தியா தத் பிரதம் அப்படின்னு எல்லாம் அன்னத்தை நிந்திக்கவே கூடாது. அது எப்படி இருந்தாலும் அது சில பேர் பண்ற போது சில கஷ்டங்கள் இருக்கலாம், தோஷங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அதை தோஷம் சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் மௌனத்தோட சாப்பிட்றச்சே ரொம்ப பேசக்கூடாது. அப்புறம் இந்த பஞ்ச பிராணாகுதிகளை பண்ணணும். பிராணோ வியானோபான உதான சமானான்றதுனால அதுல பஞ்சகிராசம் 5 படிகள்னு அர்த்தம். பஞ்சகிராசம்னா 5 படி சாப்பிடணும். மகாமௌனம் பிராணாதி ஆப்யாயனம் ஹி எது. இந்த 5 ஆகுதிகள்லாம் என்ன ஆறுதுன்னு கேட்டா இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய பஞ்ச வாயுக்கள், பிராணோ வியானோபான உதான சமானகான்னு சொல்லக்கூடிய வாயுக்களுக்கு இது போஷாக்கு கொடுக்கிறது. அதனால இந்த சரீரத்துல வாயுவனுடைய சஞ்சாரம்ங்கிறது சரியாக இருக்கு. புங்க்த்வா சம்யக் அத ஆச்சம்ய பிரான்முகோ உதன்முகோ வா யதாவது புனர் ஆச்சாமேத் பாணி பிரக்ஷால்ய மூலதா. சாட்டத்துக்கு பிற்பாடு, சாட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏதாவது சொல்லும், இந்த பஞ்ச ஆகுதிகள் பிராணாய சுவாகான்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கப்புறம் இதுக்குதான் ஆபோஷனம், பூர்வ ஆபோஷனம்னு பேரு. சாப்பிட்ட முடிஞ்சதுக்கு பிற்பாடும் உத்தர ஆபோஷனம்னு பேர். இந்த ஆபோஷனம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அதை சாப்பிட்டு முடித்த பிற்பாடு இந்த புங்க்த்வா சம்யக்கு அத ஆச்சம்யன்னா மறுபடியும் இந்த உத்தராபோஷனத்தை எடுத்துக்கொண்டு உதன் முகோவாபி யதாவது கை காலையில நல்லா இந்த முழங்கையிலேருந்து அலம்பிக்கணும். அலம்புற போது கையில எந்த விதமான பத்தும் இல்லாம மறுபடியும் ஒரு ஆச்சாமனத்தை பண்ண வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சமனம் பண்ணணும். அதாவது சாட்டத்துக்கு பிற்பாடும் இதான் முதல்ல பண்றதுக்கு பூர்வ ஆபோஷனம்னு பேரு. பெரியமாள இந்த பரிசேஷனம் பண்ணிட்டு எடுத்துக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உத்தராபோஷனம்னு 2 பேர். சாப்பிட முடிஞ்சதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா அந்த சாப்பிட்ற போது சத்தம் பண்ணிட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த சில உறிஞ்சி சாப்பிட்றாளோ சில பேர்லாம், அது மாதிரிலாம் பக்கத்தாவெல்லாம் இது தொந்தரவு பண்ணாம சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவோ சாஸ்திரங்களும் இருக்கு. ஒரு சமயம் முக்கூர் ரிஷிங்கர் சன்னதியில சதஸ் இதெல்லாம் நடந்தது. ஒருத்தர் வந்து ஐஷங்கர்கிட்ட சம்பாவனைக்காக நின்னார். என்னடா சம்பாவனை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு சாப்பிட தான் தெரியும் அப்படின்னாரு. சரி டே இலைய போடு, தலை சுத்தி பண்ண எப்படி சாப்பிட்றான் பார்க்கணும், நான் சாப்பிடணும், போடுறேன், எனக்கு நேரம் போடுன்னாரு. அவர் இந்த சாஸ்திரம் சொன்ன மாதிரி என்ன அந்த மாதிரி சாப்பிட்டாரு. இதெல்லாம் பண்ணி சாப்பிட்ட உடனே ஐஷங்கருக்கு சந்தோஷம். டேய் தெரிஞ்சுட்டு இருக்கா, அவனுக்கு சம்பாவனை பண்ணாலும் சம்பாவனை கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு கூட ஒரு சாஸ்திரம் இருக்கு, அது தெரிஞ்சுட்டு இருக்கான்னு ஐஷங்கருக்கு சந்தோஷப்பட்டாரு. அது மாதிரி யதாவது புனர் ஆச்சாமே பாணி பிரக்ஷால்ய மூலதா ஸ்வஸ்தா பிரசாந்தி சித்தஸ்து கிருத ஆசன பரிகிரகா அபீஷ்ட தேவதானாம் து குர்வீத ஸ்மரணம் நரஹா. அதுக்கப்புறம் இதையெல்லாம் இந்த தியானம் பண்ணணும். ஸ்வஸ்தா பிரசாந்த சித்தஸ்து, ஸ்வஸ்தனாக இருந்து கொண்டு இந்த ஜலமானது, இந்த ஆகாரமானது என்னுடைய சரீரத்துல இதையெல்லாம் எனக்கு நன்மையை பிரசாந்த சித்தஸ்து கிருத ஆசன பரிகிரகா, நல்லா போய் உக்காந்துட்டு இதையெல்லாம் இந்த ஒரு இந்த சுகம் வரணும் அப்படின்றதுல இது ஸ்வஸ்தா அபீஷ்ட தேவதானாம் து குர்வீத ஸ்மரம் அக்னி ஆப்யாயே தாதும் பார்த்திவம் பவன ஈரிதா தத்தாவகாசம் நபசா ஜரயது அஸ்துமே சுகம். இந்த எண்ணம்னா இதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த பெரியவாள்லாம் பார்த்தா தெரியும். சாப்பிட்டுட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுவான். சொல்ற போது இந்த இந்த சாப்பிட்ட அன்னமானது என்ன இருக்கணும்னு கேட்டா ஜாட்டராக்னி சொல்ற. அக்னிஹி ஆப்யாயே, ஆப்யாயனம்னா போஷாக்குக்கு ஆப்யாயனம்னு பேர். இந்த சாப்பிட்ட அன்னமானது இந்த
இந்த ஜாட்டராக்னியினால நன்றாக ஜீரணிக்கப்பட்டது அசிமிலேஷன் சொல்றோம் இல்லையோ, அந்த அசிமிலேஷன் அந்த தாத்தும் பார்த்திவம் பவன ஈரிதா, இந்த காற்று என்ன சாப்பிட்ற போது முழு வயிறு சாப்பிடக்கூடாது, பாதி வயிறு சாப்பிடணும், கால் வயிறு பாகம் ஜலம், மீதி கால் வயிறு அந்த எம்டி ஸ்பேஸ். அது என்ன ஆகும் கேட்டா ஜெரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த அன்னமானது ஜாட்டராக்னியினால நன்னா பாக்கம்னா அது இந்த ஸ்பேஸ் ஆகாசத்தினால கொண்டு இது நன்னா ஜெரிக்க பண்ணட்டும். இந்த ஜெரிக்கப்பட்ட அன்னமானது என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய தாத்துக்கள்னா இந்த புஷ்டியை கொடுக்கட்டும் அப்படின்ற மந்திரத்தை சொல்லணுமா. சொல்லிட்டு ஜரயது அஸ்துமே சுகம் அன்னம் பலாயமே பூமேஹே அபாம் அக்னி அனிலஸ்ய பவே ஏதது பரிணதம் மமா அஸ்து அவ்யாஹதம் சுகம், எனக்கு இவைகள் சுகத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். பிராணா அபான சமானானாம் உதானம் வியானயோஸ்ததா அன்னம் புஷ்டிகரம் சாஸ்து மமாபி அவ்யாஹதம் சுகம், இவைகள் எனக்கு ஒரு நிறைந்த சுகத்தை கொடுக்கட்டும்ன்ற மந்திரத்தை சொல்லணும். அகஸ்தி அக்னிஹி படபா அனலஸ்ச புக்தம் மயா அன்னம் ஜரயத் அசேஷம் சுகஞ்சமே தத் பரிணாம சம்பவம் யத்வரோகம் மம சாஸ்து தேஹே. போல இருக்கேன். விஷ்ணு சமஸ்த இந்திரிய தேகதேஹி பிரதானபூதோ பகவான் யதா ஏகஹா சத்யேன தேன ஆத்தம் அசேஷம் அன்னம் ஆரோக்கியதம் மே பரிணாமே அஸ்து. விஷ்ணு ரத்தா, இதுக்கு மேல பெருமாளை தியானம் பண்ணணும். இந்த பகவான் ஒத்தந்தான் எனக்கு எல்லாத்துக்கும் ஆன்மா இது கொடுக்குறான்றத இந்த பெருமாளை தியானம் பண்ணணும், அந்த ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியதுன்றதை சொல்ல. இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அடுத்த வாரத்தை முடிக்கணும். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு பாகவதாளுக்கு சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் இந்த சாப்பிடுற போது கை கால் அலுமிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சாப்பிடறதுக்கு பின்னாடிங்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அந்த அது ஓரளவுக்கு பெரியவாளே அதை ஃபாலோ பண்ணி இது பண்றது. இது இந்த சாப்பிடறச்ச பேசாதுங்கிறத ஆக்சுவலா எங்க அப்பா தோப்பனார் நான் என்னுடைய 4 வயசுல இருந்து பாத்துருக்கேன். அவர் கடைசி காலம் வரல, 90 வயசு வரல சாப்பிடச்ச பேசவே மாட்டார். அது நன்னா இருக்கா நன்னா இல்லையா, பக்கத்துல யார் சம்பந்திகள் இருந்தா கூட பேச மாட்டார். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார். கரெக்ட் மெத்தட் அது. சாப்பிடச்சே பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, தோஷமும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப பெரியவா கிட்ட பழகினாதான் தெரியும். மகான்கள்லாம் சில பேர் சாப்பிடச்சே பேசவே மாட்டான். அது என்னவா இருந்தாலும் ஏதாவது வேணும்னு கேட்டா அதை கையால காமிச்சு இது எனக்கு வேணும்னு திருப்பி கையால சமிஜை பண்ணுவாளே தவிர சாப்பிடச்சே பேச மாட்டாங்க. சுவாமி இந்த ட்ரை ஃப்ரூட் சொல்ற மாதிரி வாழைப்பழம்லாம் மிச்சம் வச்சு சாப்பிடலாம் சுவாமி. வாழைப்பழம்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? பழம்லாம் வச்சுக்கலாம், அது சேஷத்தை சாப்பிடலாம். பழங்கள்லாம் அவ்வளவு முன்னாடி நிக்காது. அதனால நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நிக்காது. இப்பெல்லாம் டீப் ஸ்டோரேஜ். அது கூட இந்த அன்னத்துல அது சுவாமி தேசிகன் சொல்ற, எந்த காலத்துல என்ன பழங்கள் காய்கள் கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றதுங்கிறது உத்தம பட்சம். அது ரொம்ப நாள் அதை வச்சு சாப்பிட்றதுங்கிறது கவுன பட்சம் தான். அதே மாதிரி சுவாமி சாப்பிடுற போது ஒரு வடையோ ஏதோ இருந்தா வாயில கடிச்சு மிச்சம் வைக்க கூடாது, அப்படி பிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு வழக்கம் ஜெனரலா. எப்படி சாப்பிடணும்? அதாவது கையா வாயால கடிச்சுட்டு கடிச்சத்தனுடைய மீதி சேஷம்ங்கிறது கீழே வைக்கக்கூடாது. கடிச்சத்தனுடைய சேஷம் பழமோ, அதனாலதான் இந்த வாழைப்பழம் சில பேர்லாம் அப்படியே முழுசா சாப்பிட்றாளோ இல்லையோ, அதனாலதான் விண்டு சாப்பிடணும். விண்டுனா அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படி சாப்பிடணுமே தவிர முழுசா அப்படியே கடிக்க கூடாது. குரங்கு கடிக்கிற மாதிரி அது மாதிரி சாப்பிடக்கூடாது. நமஸ்காரம் சுவாமி. அடியேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த பிரசன்ட் சினாரியோல இந்த தர்மம் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்றதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதித்தி சத்காரம் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படி எல்லாம் இருக்குச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது இந்த காலத்துக்கு? எப்படி நாங்கள் ரிலேட் பண்ணலாம்? அதாவது சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அதித்தி சத்காரம் இப்ப இந்த வைஸ்வதேவம்னு ஒரு கர்மாவை சொன்னோம் இல்லையா? ஆமா, கர்மாவை நம்ம பண்ணலாம். நித்தியப்படி ஆத்திரை நம்ம கீழே சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி
பண்ற மாதிரி பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு வைஷ்ணதேவம் உடனே பண்ணிடலாம். வைஷ்ணதம் இப்ப 2 விதமா பிரக்கிரியையில பண்றோம். முக்கிய பட்சம்ங்கிறது அன்னத்தினால பண்றதுங்கிறது தான் உத்தம பட்சம். அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து பாசிபிலிட்டி அன்னத்தினால பண்ணணும். அப்படி அன்னத்தினால பண்ண முடியாமல் போற போது ஜலத்தினால பண்ணலாம். இத தர்ப்பண ரூபமாக பண்ணுவோம். நிறைய சிஸ்டர்கள் மெஜாரிட்டியா பண்றவா இந்த அன்னத்தினால பண்ண முடியாதவாள்லாம் என்ன பண்றான்னு கேட்டா ரூபமாக இந்த வைஷ்ணதேவத்தை பண்றான். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 6 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சாப்பிட்டு உடனே இல்லாமல் அந்த வைஷ்ணதேவம் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். யாராவது வரலாம், வந்தா அதிதி சத்காரம் பண்றோம், வரலன்னா நம்ம மேல சாப்பிடும். அதாவது கம்பல்சரியா அவரை கொடுத்துட்டு தான் பண்ணணும்ங்கிறது இல்லை. கிடைச்சா பண்ணலாம், கிடைக்கலன்னா சரி நம்ம வந்து we have done our duty. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், கிடைக்கலன்னா அதுக்கு மேல நம்ம சாப்பிடலாம்ன்றது இப்போ இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ, நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். அடியேன் அந்த ஆஹார நிமித்த புக்கு இப்போ கிடைக்கிறதா? அது கிடைக்கிறதே ஆகாரம் சுவாமி தேசிக்கிறதே நிறைய கிடைக்கிறது. சுவாமி வியாக்கியானங்களோட எல்லாம் கிடைக்கிறது, நிறைய கிடைக்கிறது. ஓஹோ, அது இங்கிலீஷ் சம்ஸ்கிருதம் எல்லாம் கிடைக்கிறதா? அது இங்கிலீஷ்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, அது இருக்கு. புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. அது இந்த போஜன குதூகலம்ங்கிறது வியாக்கியானங்களும் இருக்கு. அது கிடைக்கிறது, புக் கிடைக்கிறது. சரி சரி அடியேன். சுவாமி அது வந்து அடியேன் இந்த ஆகாரம் இந்த தேசிய பிரபந்தத்திலே இருக்கு இல்லையா, அதுவும் ஓரளவுக்கு ஃபாலோ ஆகும் சுவாமி. என்ன ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணலாம். ஆனா அவ சொல்ற ஆகாரத்தெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த காலத்துல கிடைக்கிற ஆகாரமே ரொம்ப சொல்பமா தான் இருக்கும்.